வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது சில்லி சிக்கன். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சில்லி சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1/4 கிலோ கோழி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு சைஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஓகேவா, நான் இந்த ஸ்பூன் அளவில் 4 அரை கரண்டி மஞ்சத்தூள், அரை கரண்டி கரம் மசாலா, 2 கரண்டி பட்டை மிளகாத்தூள், அரிசி மாவு 1 கரண்டி, சோள மாவு 3 கரண்டி, 1 கரண்டி இஞ்சி பூண்டு விழுதுகள், 2 கரண்டி தயிர், உப்பு தேவையான அளவு. ஓகேவா, நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், ரெட் கலரில். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், என்ன பிரச்சனை இல்லை. ஓகேவா, நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மாற்றிக்கலாம், தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஓகேவா, போட்டாச்சு, சுத்தமாக கழுவிடுங்க. ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, முதல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு பாய்க்க போகிறேன். இதில் சேர்த்துக்கோ 3 டேபிள் ஸ்பூனு. ஓகேவா, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு விழுதுகள், பட்டை மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு உரப்பு ஒன்று வேணுன்னா நீங்கள் மேற்கொண்டு போட்டுக்கலாம். ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னா உப்பு சேர்த்துக்க போகிறேன். பார்த்து போட்டுக்கங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு போதுமா பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கங்க. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். தயிர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு பத்தலைன்னா போட்டுக்குங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, ஓகேவா, நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போது நான் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்கள் விருப்பம். ஓகேவா, நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கலர் கொடுக்கும், அதுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க. ஓகேவா, பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறப்ப கலர் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உப்புலாம் பார்த்துக்குங்க. இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, ஒரு அரை மணி நேரம் ஊறணும். ஓகேவா, எல்லாமே நல்லா கலக்கணும் அந்த கோழியில். அதனால் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரிக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அரை மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இப்போ பொரிக்க போகிறோம். ஓகேவா, நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடு ஏறட்டும். ஓகேவா, இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு இந்த கோழியை பொரிக்கலாம். அணில் பொரிக்கிறப்ப அணில் குறைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளுக்கு நல்லா வேகும். ஓகேவா, ஒன்று ஒன்றா போட்டுட்டு வருவோம். ஓகேவா, இப்போ போட்டாச்சு, நல்லா வேகட்டும். ஓகேவா, உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஒன்று இப்போ வெந்துருச்சு அடியில். இப்போ நம்ம திருப்பி போடலாம். மெதுவாக திருப்பி போடுங்க. அனல் குறைச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளுக்கு நல்லா வேகும். ஓகேவா, திருப்பியாச்சு, வேகட்டும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும், வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க, டிஷ்யூவில் வடிகட்டிடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். நல்லா ஒரு டிஷ்யூவில் வச்சு வடிகட்டுறேன். நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டணும். ஓகேவா, இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. பாருங்க, உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள், உள்ளுக்கு எப்படி இருக்குது, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா காமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். சுவையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Thank you.